ஓம் சாந்தி. 31/8/23 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, இந்த முரளியில் பாபா பாரதத்தை பற்றி என்னென்ன கூறியிருக்கிறார்? பதில், பாரதத்தை பற்றி பாபா ஒருவர் இல்லை என்றால் பாரதம் ஒரு வேலைக்கும் உதவாது. இல்லையா? கலியுகமா இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு? அனைத்தையும் விட அதிகமான தூய்மையற்ற நிலையை அடைவதும் பாரதம்தான். மேலும் அனைத்தையும் விட அதிகமாக தூய்மையாகுவதும் பாரதம்தான். பாரதம்தான் அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலம் ஆகும். இரண்டாவது கேள்வி, இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தந்தை என்ன சொல்கிறார்? சொல்லுங்க. இல்லறத்தில் இருக்கிறவங்க உங்களுக்காக என்ன சொன்னார் பாபா இன்னைக்கு? அழக்கூடாது, சாட்சியா பார்க்கணும், பற்றற்று இருக்கணும். பதில், அம்மா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் என்ன சாப்பிடணுமா? அதுக்காக அல்வா கிண்டிட்டு இருக்க போறீங்க? அப்படின்னா மனநிலை அப்படி மனநிலை அவ்வளோ இனிமையானதாக இருக்கணும். எந்த விதமான துக்கமும் ஏற்படக்கூடாது. அந்த அளவிற்கு உங்களுடைய மனநிலையை உருவாக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஆடாத அசையாத நிலை இருக்க வேண்டும். அங்கதனை ராவணனால் அசைக்கவே முடியவில்லை. அப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும். மாயையின் புயல் எவ்வளவுதான் அடித்தாலும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, குழம்பிவிடக்கூடாது. முயற்சி செய்து நல்ல மனநிலையை உருவாக்க வேண்டும். இது ஈஸியான கொஸ்டின். இப்போ அடுத்தது மூன்றாவது, பாபாவை எப்படி நினைக்க வேண்டும்? ஆமை போல் நினைக்க. நேரம் கிடைக்கிறது என்றால் ஆமை போல் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். உள்நோக்கு முகமுடையவர்களாக அமர்ந்து எல்லாத்தையும் வெளிநோக்கில் இருந்து புத்தி எடுத்துட்டு அப்படி எல்லாத்துலேயும் சவுண்ட் கிவுண்ட் எல்லாத்துலேயும் விடுபட்டு சைலன்ஸில் இருந்து அப்படி ஒரு செகண்ட், அப்புறம் திரும்பி உங்கள் வேலைகள் நீங்கள் செய்து. நான்காவது, பிராமண வாழ்க்கை எப்படிப்பட்டது? பிராமண வாழ்க்கை என்றால் அலௌகீகமான, வைரத்திற்கு சமமான, விலை மதிப்பு மிக்க வாழ்க்கையாகும். அஞ்சாவது, அனைவருடைய விசேஷத்தன்மை எப்போது தெரியும்? சுய முன்னேற்றத்தின் யதார்த்தமான கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள். அப்போது அனைவருடைய விசேஷத்தன்மையும் தெரியும். fill up the blanks. ஞானமாலையின் பெயர் டேஷ். ருத்ரமாலை. ஞானமாலையின் பெயர் ருத்ரமாலையாகும். ரெண்டாவது, ஆண் பெண் இருப்பாளருமே டேஷ். சீதைகள், பார்வதிகள் என்ன. மூன்றாவது, தந்தையின் நினைவின் மூலம் உங்களுக்கு டேஷ் கிடைக்கும் அல்லது கிடைக்கிறது. பிராப்தி, நிறைய பிராப்தி கிடைக்கும். நான்காவது, உங்களுடைய சிம்ஹாசனம் டேஷ் ஆகும், பிரம்மாண்டம். அஞ்சாவது, டேஷ் புத்தியில் வைத்து டேஷ் ஆக வேண்டும். டேஷை புத்தியில் வைத்து டேஷாக ஆக வேண்டும். முழுமையான குறிக்கோளை புத்தியில் வைத்து பற்றற்றவராக ஆக வேண்டும்.